திருக்குறளை வாழுங்கள் திருப்பலியில் போடுங்கள் இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாடுங்கள் மனிதனை நன்றி மறி செலுத்த வாழுங்கள் திருக்குறளை வாழுங்கள் திருப்பலியில் போடுங்கள் இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாடுங்கள் மனிதனை நன்றி மறி செலுத்த வாழுங்கள். திருப்பலியில் போடுங்கள் இறைவன் செய்த நன்மைகளை நினைக்க பாடுங்கள் மனிதனை நன்றி மறி செலுத்த வாருங்கள்.
இன்று போல் என்றும் இனியில்லை. இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை வரும் கேள்வியே அது நமதென வருவதன் துணிவு கொண்டோம். நெஞ்சு வாழ்ந்த வாழ்வறிவோம். அது காற்று நலங்களை உணர்வோம். நெஞ்சு வாழ்ந்த வாழ்வறிவோம். அது காற்று நலங்களை உணர்வோம். இந்த வழியில் தலைவன் இயேசுவை நாம் பழிவினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இனிது வருக வாழ்வை தேடுவோரே. ஆழி வழியில் இனிது வாழ்ந்தால் பாதைகள் மலரும். வருக வருக இனிது வருக வாழ்வை தேடுவோரே. ஆழி வழியில் இனிது வாழ்ந்தால் பாதைகள் மலரும்.
நேற்று வாழ்ந்த வாழ்வழியோ அது காட்சி மறந்ததை உணர்வோம். இந்த வழியில் தலைமறையே சுவை நாம் பழிவினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே. வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் வளரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. தந்தையாண்டவரிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அவரோடும் ஆவியோடே இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் அனைவரும் அமர்வோம். இன்றைய திருப்பலியானது ஆட்சியோடி மோட்சராகினி பிறந்தநாளுக்கு நன்றியாகவும் லியனாவலின் 7வது பிறந்தநாளுக்கு நன்றியாகவும் தல்லியன்ஸ் பிறந்தநாளுக்கு நன்றியாகவும் காணிக்கிராஜி 20வது பிறந்தநாளுக்கு நன்றியாகவும் பிஜாய் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் எல்ஜோ ரோசி நன்றி திருப்பலியாகவும் ராகினி மகிமை கொடுப்பதற்கு செய்த நன்றியாகவும் ஜெயபிரகாஷ் உடனடியும் சந்திரன் மரியாதை ஆண்களை பாற்றுக்காகவும் தூவி பெற்று தேவையான ஞானத்தையும் அறிவையும் இறைவனை உடல் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று இத்திருப்பலியை கொடுத்து கொண்டாடுவோம். நாம் அனைவரும் எழுந்திருப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, புதிய மகனை உரையாமல் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது தவறுகள் குற்றங்கள் பாவங்களை மனதில் அழைத்து வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் அழைத்து செல்வாராக.
உன்னை ஆராதிக்கின்றோம், உண்மை மாற்றி தழுவுகின்றோம். உமது மேலான மாற்றி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, முதல் வாசகம்
இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. அவரை அன்று அகிலமே நீருடனே
இரண்டாம் வாசகம் முறை இயேசுவின் உயிர்ப்பு நம் ஒவ்வொருவரின் உயிர்ப்புக்கான முன்னடையாளம். ஆதாமின் பாவத்தை தன் உயிர்ப்பினால் வென்றவர். இயேசு கிறிஸ்து சாவினை ஒழித்தவர், பாவத்தை அழித்தவர். இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்ள அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு கொள்ள வர வேண்டி புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் ஏழு வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதன் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதன் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்த உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியார், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்படைய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வார்த்தை எலிசபெத்து கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வார்த்தையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை வேறு வகை
ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறுவகை கொள்கிறது. ஏனெனில் அவர்களும் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதை அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அருகில் நின்று தூக்கி எரித்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவரது மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவு கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு தேவர்களே, அருள்தந்தையர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, புதிதாக நண்பனானவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதாக இருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக நாம் தாய்மொழியால் விளையாட்டுக்கு சென்ற அந்த நாளை நினைத்து மகிழ்ச்சியோடு அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் சபாவளையும் இத்திருப்பணி வழியாக உங்களுக்கு நான் பணிந்துள்ளே. அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். ஜோராக இருக்க நன்றி. நீங்கள் யாரும் பதில் சொல்லலையா? நல்லா உங்களை வாழ்த்தும் பொழுது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கடவுளுடைய பிள்ளைகளாக நன்றி போகிறத கவனம் சொல்லுவேன். அப்படி அமைதியாக உட்காந்துனாக்கா ஏதாவது சொல்லிட்டு போயா ஏதாவது இருக்க மாதிரி தான் இருக்கும். இல்லையா? அப்படிலாம் செய்யக்கூடாது. எந்த ரூபாய் வாழ்க்கையாலும் வேறாய வாழ்க்கைனால தனித்துவராக கிடைக்கிற அதான் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு வந்து நன்றி சொல்லுவோம். சரியா? நீங்கள் அப்படி செய்வீங்களா? செய்வீங்களா மக்களே? நன்றி. வாழ்க்கை இப்பொழுது இங்கே தினம் நமது நாடு ஒரு விழாவை கொண்டாடுகிறது. என்ன விழா? சுதந்திர தினத்தை கொண்டாடப்படுகிறது. நாம் எல்லாரும் சுதந்திரமாக இருக்குமா? வீட்டில் வேலை செய்கிற இடத்துல சுதந்திரமாக இருக்குமா? இருக்குமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? இல்லையா? அப்போ இந்த விழா எடுப்பதில் அர்த்தமே கிடையாது. ஆனால் நமக்காக இந்த நாடு விடுதலை பெற வேண்டியது, நாட்டு மக்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாது என்பதற்காக நமக்காக விடுதலையை பெற்ற மூதாதையர்கள் நினைத்து நாம் நன்றி சொல்லணும். அவருடைய மூதாதையர்கள் நாட்டினுடைய பெருந்தலைவர்களாக இருந்தார்கள். நம்ம பகுதியில் தமிழ்நாட்டில் 26 இறந்தார்கள் நாடு விடுதலை பெற வேண்டுவதற்காக. அவர்களெல்லாம் நாம் அழைத்து இன்றைக்கு மகசூல் ஆண்டு நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கு அடிமை நிலையிலிருந்து அல்லது ஆண்களுடைய ஆட்சியிலிருந்து எனக்கு விடுதலை பெற்று தந்தார் என்ற மூதாதையர்கள் அவர்களை நினைத்து நாம் கொண்டாடுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அவை அந்த மகிழ்ச்சி நாளை நாம் நினைத்து இந்திய ஆண்டு விடுதலை அடைந்திருக்கிறது. நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், அவர்களால் நான் வாழ்த்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். நாட்டு தலைவர் நாட்டு தலைவர்கள் நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும், அது கிராமமாக இருந்தால் பட்டி தொட்டியாக எல்லா இடங்களும் நான் சேர்ந்து பணியாற்ற என் மக்கள் தேர்தலுக்கான உணர்வோடு செயல்பட நாம் அவர்களுக்காக உடனே திறனுக்கான நாம் தேர்ந்தெடுத்தோம். அவர்கள் நமக்கு பணி செய்தால் செய்கிறார், அவர் ஆடியிருப்பார்.
ஆனால் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில்தான் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஆகிய அந்த மக்களுக்கும் நல்ல வழிகளை அவர் செய்வதற்கு கடவுள் அவர் தரிசனை காட்ட வேண்டும். நல்ல அவர் மனதை திறந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் நாட்டு தலைவர்களுக்காக நாம் தேர்ந்தெடுத்த தலைவர்களுக்காக நம்பி வாழ்ந்து ஆராய்ச்சி எல்லோருக்காக கடவுள் நாம் தரம் குவித்து மன்றாடுவது கடவுளோடு கேட்கிறாரே. இந்த 2 விழா 3வது விழா நட்புறவு விழா பிள்ளைகளுக்காக எடுத்துக்கொள்கிறது. அவரது பிள்ளைகளுக்காக சிறப்பாக கொண்டாட வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தால் தூண்டப்பட வேண்டும். பெற்றோர்களாக விசுவாசத்தால் பிள்ளைகள் தூண்டப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் முதல் முறையாக நட்புறை கொண்டாடுவது இருக்கின்ற அந்த கொண்டாட்டமானது கடைசி வரை இறைவனை பார்க்கின்ற வரை அந்த மாதிரி பதிந்திருக்கிறது. பெற்றோர்களாக நீங்கள், பெரியவர்களாக நீங்கள், தாத்தா பாட்டில் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு விசுவாசமானவை. விசுவாசம் குறைந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் எந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் விசுவாசங்களாக எதிராக கட்டி காத்துள்ளாக எதிர்மாறி கட்டி காத்துள்ளாக இவர்கள் விளங்க வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி நான் இவர்களை தரத்து கொடுத்தாங்க சொல்லி பெற்றோர் பெரியவர்கள் எல்லோருமே இந்த சிராசிரியர்கள் சம்பத் செய்ய வேண்டும். இப்போது இவர்கள் அமர்ந்து கொள்கின்ற மனதை ஏற்ற ஒரு ஆவல், என் மகன் என் மகள் ஆண்டவர் உட்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேராவல் தயார் செய்து அனுப்பியிருந்தார். அது அப்படியே வளர்த்துக்கொண்டே போவது ஞாயிற்றுக்கிழமை மற்ற வாழ்நாட்களும் அவர்கள் ஆண்டவர்கள் உட்கொள்ள வேண்டும். அழியாத உணவு உட்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் அனைவருமே திருக்குறளை கொண்டாட போட்டுக்கொள்ளி நான் ஓட்டுகிறேன். அவை ஒரு மலை சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்டது இந்நேர்பாடுகளை ஆராய்ந்து எப்படி மக்கள் தம் வாழ்வை தாயை நம்பி இருக்கிறார்கள். இந்த விலங்கு தாயை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நம்ம எப்படி பிரிந்து சென்ற சகோதரர்கள் வித்தியாசமாக அவர்கள் பறைசாற்ற நற்செய்தி மட்டும் அறிவிக்க இயேசு மட்டும் அறிவிக்கலாம். ஆனால் ஒரு தாய் இருக்கிற இடத்தில் ஒரு பிள்ளைகளே என்றால் அதன் அர்த்தமே இருக்காது. ஒரு தாய் மகனை முறை ஈடுபடுத்த அந்த தாய்க்கு அவர்கள் பக்குவமாக இருந்தால் தான் என் தாய் இருக்கிற இடத்தில் நான் இருக்க வேண்டும். என் தாய் எனக்காக அவள் 10 மாதம் சுமந்தவர் மட்டுமல்ல, அவருடைய ரத்தத்தை அவள் கொடுத்து என்னை உருவாக்கியவர். அந்த தாய் அந்த ரத்தத்தை அமுதமாக மாறாக உருவாக்கி என்னை ஊற்றி வளர்த்தவர். அவரது தாய் இருக்கிற இடத்தை நான் இருக்க வேண்டும். நான் இருக்கிற இடத்தை தாய் இருப்பாள் என்ற நம்பிக்கையோடு அவனுடைய விசுவாசத்தை கட்டி காத்துள்ள அனைவரும் அந்த விண்ணக தாயை நாம் போற்றுவோம். இந்த விண்ணக தாயார் நமக்கெல்லாம் கொடையாக தரப்பட்ட ஒரு தாய் கல்வாரிலே தாயை நாம் எண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் எவ்வாறு உணவோடு ஆன்மாவோடு வல்லமையோடு ஆற்றலோடும் விண்ணகத்தில் எடுத்து கொள்ளப்பட்டாரோ அதே போல் நாம் ஒரு நாள் விண்ணகத்தில் செல்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு திருக்குறள் நாம் பங்கேற்க உங்களை நான் கூட அழைக்கின்றேன். 1970களிலே தொடக்கப்பட்டதான் புரட்சி காலங்கள், பிரெஞ்சு புரட்சி என்று சொல்வார்கள். அதில் ஒரு பிரபல எழுத்தாளர் இவ்வாறு சொல்கிறார். விக்டர் ஹூகோ என்பவர் அந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து எழுதுகின்ற பொழுது ஒரு நிகழ்ச்சியை அவர் பார்த்த ஒரு நிகழ்ச்சியை இவ்வாறு எழுதுகின்றார். ஒரு தாயானவன் அந்த 2 மகன்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கணவன் ஏற்படுகிற புரட்சி ஏற்படுகிறது. அப்போது தாய் கணவனுடைய அந்த கொடுமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக 2 மகன்களை அழைத்துக் கொண்டு அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உயிரை பாதுகாத்துக் கொள்ள என்பதற்காக ஒரு காட்டு பகுதியை நோக்கி நடந்து சென்றார். தனது 2 மகன்களை அழைத்துக் கொண்டு அப்படி ஒரு அடர்ந்த காட்டில் சென்ற பொழுது 2 நாள் 3 நாள் பசியும் பட்டியமாக அவர்கள் போகிற இடத்தை அமர்ந்தார்கள். பசியும் பொருட்களை தாங்க முடியவில்லை. பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம், தாய்க்கு ஒரு பக்கம். இந்த சூழ்நிலையிலே அந்த காட்டு கோயிலில் இந்த ராம வீரர் இருந்தார். அந்த காட்டு கோயில் உள்ளார சுற்றி பார்த்து வந்தார். அப்பொழுது ஒரு தாயும் 2 மகன்களும் பசி பட்டியமாக கூடி குறுகி அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்த பொழுது அங்கே 2 ஆண் வீரர்களும் அவர் மீது கரைசி கொண்டு அவர்கள் வைத்து கொண்டிருந்த ரொட்டியிலே ஒரு பெரிய ரொட்டியை எடுத்து அந்த தாய்க்கு கொடுத்தார்கள். சாப்பிடுங்க சொல்லி இப்போ அந்த தாய் என்ன செய்தாங்க, அந்த பெரிய ரொட்டியை எடுத்து 2 பகுதியாக உடைத்து இந்த 2 மகன்கள் கொடுத்து விட்டு தான் அமைதியாக வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்.
இதை பார்த்து அந்த 2 ராணுவ வீரர்கள் ஒரு ராணுவ வீரர் என்ன 3 பேரை சாப்பிடுவான்னு பார்த்தோம். அந்த ரொட்டி எடுத்து ஆனால் தாய்க்கு பஸ் எடுத்துலையோ இந்த 2 மகனுக்கு மட்டும் அந்த ரொட்டி உடைத்து இருவருக்கும் கொடுத்து உணவு என்று சொல்லி கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த இன்னொரு ராணுவ வீரர் அந்த ஒரு ராணுவ வீரர் சாப்பிடுறதில்ல இன்னொரு ராணுவ வீரர் சொன்னார் இல்லைன்னா அவனோட சேர்ந்துருக்கும் ஒரு தாயின் குணம் தன் பிள்ளைகள் வாழ வேண்டும், தன் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும். அவன் உயிரை பசியை போக்க வேண்டும். எனக்கு பசி எடுத்தால் பரவாயில்ல, நான் தாங்கிக் கொள்கிறேன், நான் தியாகம் செய்கிறேன் பிள்ளைகளுக்காக. அவை அவர் உண்ண வேண்டும் என்ற பொறுமையோடு அமைதியோடு அன்போடு பாசத்துடன் தாய் அமர்ந்திருக்கிறார் என்று ஒரு பகைவர் ராணுவ சொன்னார். அருமை சகோதரர் சொல்லி இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து நமக்கென்று ஒரு தாயை கொடுத்திருக்கிறார். உலகம் உருவாக்கும்பாகவே அந்த தாயை நமக்காக பிடித்து வைத்திருக்கிறார். அவை அவர் வழியாக ஆக்கிரம் என்று கடவுள் முன்வைத்து வைத்திருக்கிறார். அவை கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து மனிதர்களாக இது உயிரோடு மனிதர்களாக என்னுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் நம் அனைவரும் தேர்ந்தெடுக்கிறார். அந்த தாயார் எப்பொழுது பிள்ளைகள் மீது அதிக அன்பும் அக்கறை கொண்டவர் போல அன்னை மரியாள் நமக்காக கொடுக்கப்பட்ட அன்னை மரியாள் தாய் மரியாள் நம் ஒவ்வொரு மீதும் அன்பையும் பாசத்தையும் கரிசனையும் நம் மீது கொடுத்து நாம் கடவுளை பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அன்பு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவன் அன்பு கட்டளை உருவாக்கி அவர் செயல்பட வேண்டும். கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறதுக்காகத்தான் அன்னை மரியாள் நமக்காக ஒவ்வொரு நாளும் வெளியிலிருந்து நமக்காக பரிந்துரை செய்கிற ஒரு தாயாக ஆன்மாவோடு உடலோடு வெளியில் எடுத்துக் கொள்ளப்பட்ட தாய் இன்று வரையிலும் இந்த உலகம் முடிவு வரையிலும் அந்த தாய் நமக்காக பரிந்துரை செய்து கொண்டிருப்பாள். நம் மீது வைத்து அன்பினார். அவை அந்த அன்பு தாயை நாம் நினைத்து இன்றைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விநாயகர் பெருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு. அதே வேளையிலே தனது மண்டல வாழ்வை முடித்துக் கொண்ட அந்த தாய் மரியாதை எவ்வாறு விநாயகருக்கு செல்லப்பட்டாரோ அதே போல் நாம் ஒரு நாள் விநாயகருக்கு செல்லப்படுவோம் என்பதை நினைவில் கொண்டு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கீழே திருச்சபை நாடானது அந்த திருஅவையானது டார்மிஷன் என்ற ஒரு பெயரிலே அன்னை ஆண்டவரின் திருக்கொள்கிறார் என்ற ஒரு செய்தியை நினைத்து நம் மக்கள் ஆர்வமாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். 8ஆம் நூற்றாண்டில் தான் யோவான் டமாஸ்கன் என்பவர் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பதன் பொருட்டு கருவிலே அவர் பாவக்கரையின்றி உதித்ததால் அவளை ஆண்டவர் கடவுள் பேசுகிறார். ஆன்மாவோடு உடலோடும் விண்ணகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்ற ஒரு செய்தியை அவர் தருகிறார். அவர் திருத்தந்தை 12 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி பிரகடனம் செய்கின்றார். உலக அளவிலேயே நாம் சிறப்பிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தாய் சொந்தம் அல்ல, இந்த உலகத்திற்கே தாயுடைய சொந்தம் என்பதற்காக அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்ற ஒரு விசுவாச பிரகடனத்தை அறிமுகப்படுத்தி அது உலக எத்தீசிலும் அதை அறிமுகப்படுத்த செய்தார். அன்றிலிருந்து இன்று வரை தான் நாம் இந்த விழாவை விநாயகர் தாய் என்ற விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நமக்கு என்ன செய்தியானது விநாயகர் விழா நாம் தருகின்றது என்ற ஒரு 2 செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக மரியாள் புதிய உடன்படிக்கையின் வேலை. 2ஆவதாக தேவையில் இருக்கும் அனைவருக்குமே ஓடி சென்று உதவி செய்கின்றவர்கள் அனைவரையாளர்கள். 2 செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் செய்தியானது இங்கே முதல் வாசிக்கப்பட்டது போல விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது, உடன்படிக்கை வேலை காணப்பட்டது. இது என்னவாக இருக்கும் என்று நான் சிந்தித்து பார்த்தேன், யோசித்து பார்த்தேன், தியானித்து பார்த்தேன். அன்னை மரியாள் தான் அந்த உடன்படிக்கை வேலை அதுதான் உண்மை விளங்குகின்றது, தாய்க்கு உண்மை விளங்குன்னு சொல்லி திருவழிபாட்டிலே யோவான் அவர்கள் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இந்த தாய் மரியாள் எவ்வாறு விண்ணகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீங்களும் நாம் விசுவாசத்தால் அவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட போகிறது என்பதை முன்னடையாளமாக இறைவன் பிடித்து வைத்திருக்கின்றார். அதுதான் 2 சாமுவேல் 6:1 நாம் பார்க்கும் பொழுது இந்த பழைய ஏற்பாட்டை எவ்வாறு உடன்படிக்கை வேலையாக கொண்டு வரப்படும் பொழுது அதில் என்னென்ன பொருட்களை வைத்திருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் மோசடி காலகட்டத்திலே உடன்படிக்கை வேலை கொண்டு வரும்பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதை கொடுத்து
மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷமடைந்தார்கள். அந்த உடன்படிக்கை பேழை இருந்த இடமெல்லாம் மகிழ்ச்சியின் சமாதானம் ஆசீர்வாதம் நிறைந்து இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் நாம் அந்த நூலிலே சாமுவேல் நூலிலே பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பேழையில் வைக்கப்பட்ட பொருட்கள் மன்னா, 10 கட்டளைகள் அடங்கிய 2 கற்பலகை, ஆரோனின் கோல் இருந்தன. அந்த சூழலில் எங்கெல்லாம் உடன்படிக்கை பேழை செல்லப்பட்டதோ எல்லாம் பிரசனம் அதிகமாக இருந்த மக்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள், மகிழ்ச்சி அடைந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள், ஆரவாரத்தோடு. தாவீது மன்னன் கூட தன் இல்லத்துக்கு அரண்மனை உடன்படிக்கை பேழை செல்லும்போது ஆடலோடு பாடலோடு நடனமாடி அந்த பேழை எடுத்து செல்கிறார். அவருடைய பிரசனை கொள்வதற்கு வரப்படுகிறது, இல்லத்துக்கு வரப்படுகிறது, அரண்மனைக்கு வரப்படுகிறது. ஆகையால் மரியாதையோடு வணக்கத்தோடு இறைவனை அழைத்து செல்கிற பேழையை அழைத்து செல்வது கூட அவருடைய உடலில் இருந்த ஆடை கழண்டதுக்கு அவன் தெரியாமல் அதை மெய் சிரித்து கொண்டு அந்த இடத்திலே அவர் தன்னையே மறந்து ஆடல் பாடலோடு பேழையில் சென்றார். அதே போலதான் அனைவரையால் நாம் அனைவரும் உடன்பட்டு பேழையாக வழிநடத்துகிறார். இந்த பேழைக்குள் என்ன இருந்தது? அது ஒரு கேள்வி நாம் மனதில் எழ செய்யும். அன்னமரியாவுடைய பேழையானது உடலில் வாழ்வை உணவும் வார்த்தையான இயேசுவை தன்னை உதவித்து தாங்கி முதலாவதாக இந்த உலகத்தை பெற என்பதற்காக எனது மகனை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஒரே நாளிலே ஒரே இடத்திலே ஒரே இடத்திலே இந்த உலக வாழ்விலும் இதுவரை மகனை உனக்கு தருகிறேன் சொல்லி வெத்தை மாநகரத்திலே அந்த வெத்தை மாட்டுத் தொழுவத்திலே குழந்தையை நடத்துகின்றார். இந்த தீவனத்தோட்டிலே எடுத்துக் கொடுக்கின்றார். உலகத்திற்காக குழந்தையை எனக்காக அந்த தாய்க்கு நாம் நன்றி சொல்லுகிறேன். அந்த முதல் முறையாக தீவனத்தில் கிடக்கப்பட்ட குழந்தை சொல்லுகிறது, இது எனது உடல், இது எனது ரத்தம், உங்களுக்காக கையளிக்கப்பட போகிற ரத்தம் உடல், இதை எடுத்து விடுங்கள். மாட்டு தீவன தொட்டி என்பது மாடு உணவளிக்கிற ஒரு தொட்டி. இது அந்த தொட்டி நான் கிடக்கப்படக்கூடிய அடையாளம் உங்களுக்காக அடையாளத்துக்காக இந்த குழந்தைதான் உங்களுக்கு விண்ணகக்கூடியாக விண்ணக உணவாக வாழ்வழிக்கு உணவாக தாக்கத்தை தனிப்படி உணவாக உங்களது பசியை போக்கிற உணவாக ஆன்மீகத்தை உடைய பசியை போக்கிற உணவாக இதோ உங்களுக்கு தரப்பட போகிறது குழந்தை என்பதை குழந்தையை முதல் முறையாக காணிக்கிறார். அந்த தாயை தான் கடவுள் எந்த விதமான இடையூறும் ஏற்படாத அளவிற்கு ஆன்மாவோடு உடலோடும் இணைத்து கொள்ளப்பட்ட தாயை தான் நாம் விசுவாசம் கொண்டாடி கொண்டாடி சகோதர சகோதரி. அப்படியே அந்த தாய்க்கு உடன்படிக்கை வேலையில் இருந்த இடமெல்லாம் மகிழ்ச்சியும் ஆர்வம் ஆசிரியது போல அன்னமரியார் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய உடன்படிக்கை வேலை நம்மோடு இருக்கும். அந்த தாய் மரியாதை நாம் தேடி வந்து அவரை போற்றும்போது பொழுதும் செலுத்த வேண்டிய வணக்கத்தையும் மரியாதை செலுத்தும் பொழுது அன்னமரியார் நமக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை நாம் அந்த தாய்க்கு பார்க்கிறோம். அதே போல நம்மை ஈடுபட்ட அந்த தாய்மான மதிக்க வேண்டிய கடமை பொறுப்பு நாம் உண்டு என்பதையும் கடவுள் நாம் உணர்ந்து காட்டுகிறார். நம் தாயையும் தந்தையும் முதிர்ந்த வயதில் அவர்கள் கொண்டு போய் நாம் வேறொரு இடத்தில் விட்டுவிட்டு நாம் கணவன் மனைவியாக இருக்கின்றவர்கள் வயசோடு இருப்போம் என்பது அர்த்தம் அல்ல. அது வாழும் அல்ல. அந்த தாய் தந்தை கொடுக்க மதிப்பு மரியாதை அவள் நாம் கொடுக்கும் பொழுதுதான் கடவுளுக்கு மதிப்பு மரியாதை தருகிறோம், ஆராதனை தருகிறோம். அவர் ஈடுபடுத்த தாய் தந்தை கொடுக்கின்ற மரியாதை கடவுள் கொடுப்பது, நாம் நம்ம ஈடுபட்ட தாய் தந்தைகளுக்கு பெரிய ஆசீர்வாதம் கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். அவை எல்லாம் நம் மனதில் வைத்துக்கூட தாய்க்கு எவ்வாறு மதிப்பு மரியாதை அதே போன்று நாம் ஈடுபடுத்த பெற்றோருக்கு அந்த மதிப்பு மரியாதை கொடுக்க என்பதுதான் அவருடைய அடையாளமாக பிரச்சனை. இரண்டாவது நாம் பார்ப்பது தேவை இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், அது எந்த மக்களாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சாதி இனம் மொழி வேறுபாடு கிடையாது, எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகள். யாரெல்லாம் நம்பிக்கூட தாயை தேடி வருகிறார்களோ அல்லது யாரெல்லாம் தாயிடத்தில் கண்ணீர் வடிக்கிறார்களோ, வேலை கிடைக்கிறார்களோ, புலம்புகிறார்களோ, தியாகம் செய்து பயன் நடைபயணம் செய்கிற அத்தனை மக்களுடைய பொருளுக்கு சிறை சாய்ந்த அன்னவரியார் எல்லாருக்காக பரிந்துரை செய்ய ஓடோடி வருகிறார். அவர் அன்னை வேளாண்மை 2 முறை காட்சி கொடுத்த அனைவர்கள் யார் யார் காட்சி கொடுத்தார் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? அனைவர்கள் சிறுவர்கள் காட்சி கொடுத்தாங்க. ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையா? கேள்விப்பட்டிருக்கியா? சொல்லுங்க.
பெரிய யாரா சொல்லுங்க, 2 பேர் காட்சி கொடுத்தாங்க. குழந்தையோடு வந்து பால்கார குழந்தைங்கிறது முடக்கு அந்த மாசத்துக்கு 4 குழந்தைக்கு காட்சி கொடுத்த போது இருந்த அந்த சிறுவன் இருவருக்கு காட்சி கொடுத்த தேவை இருந்தவர்கள் அனைவருக்குமே வந்து பேசுகிறார், வல்லமை இருக்கிறார். அந்த தாயை இன்று வரையிலும் யாரும் இல்லாத தாய் சென்று முறையிடுகிறார்களோ கண்ணீர் வடித்த அத்தனை மக்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்த தாய் அடையாளம் தான் இது. 2ஆம் நற்செய்தி வாசகம் 5ஆம் ரூபாய் தூய மரியாள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட பின்னர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் உதரத்தில் தற்போது தாய் மரியாளுக்கு உதவி தேவைப்பட்டார். ஆனால் அந்த தாய் என்ன செய்தார்? நான் கடவுளுடைய தாயாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உதரத்தில் தாங்கி கொண்டிருந்தாலும் நான் எனக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை, கடவுள் எனக்கு முந்தி தர அடையாளம் பிறருக்கு நான் பணிவிடை செய்வது. அதாவது அந்த தாய்மொழியை ஒவ்வொரு நான் கேள்விப்பட்டவனே வானத்தில் சொன்னதை கேள்விப்பட்டவனே எலிசபெத்துக்கு உதவி செய்வதற்காக ஓடி சேர்ந்து 3 மாதம் தங்கியிருந்த கடைசி நேரம் டெலிவரி குழந்தைய நேரத்தில் தாய்மையை சேர்ந்து உதவி செய்வதை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு நாம் ஒரு உணர்வுதான். நாங்களும் அப்படிதான் தேவையில்லை அத்தனை மக்களுக்கும், அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை, மனிதர்களுடைய சார்ந்த அத்தனை மக்களுக்கும் பணிவிடை செய்வது கடமை பொறுப்பு. நான் ஒரு கிறிஸ்துவனாக இருப்பது அடையாளம். விசுவாசம் சத்த விசுவாசம் அல்ல, மாறாக அது செயல்படுகிற விசுவாசம் காட்டுகின்ற ஒரு கிறிஸ்துவனாக நான் இந்த குடும்பத்திலே இந்த பணியிலே நாம் பணி செய்கிற இடத்திலே எந்த இடமாக இருந்தாலும் எங்கெல்லாம் மனிதன் பாதிக்கப்படுகிறது, எங்கெல்லாம் மனிதன் உதவி தேவை அந்த இடத்திலாம் நான் சென்று பணிவிடை செய்வேன். நமது சகோதரர்கள் வயநாட்டில் பாதிக்கப்பட்டு உண்ண உணவு இல்லாமல் தங்குவதற்கு இடம் இல்லாமல் எல்லாம் மனசரிலே நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்திருப்பதை நாம் செய்தியை பார்த்திருக்கிறோம். அதை மக்களுக்கு பணிவிடை செய்து ஒரு கடமை கொடுக்கும். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த மொழியை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் கடவுள் எனக்கு என்னை அழைத்து நோக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள் பணிவிடை செய்து கடமை கொடுக்க உடனே காட்டுதான் சொல்லுகிற 2வது செய்தி. அவர்கள் ஆண்டவரின் தாய் என்று அனைவரையால் ஆண்டவருடைய தாயாக நாம் எல்லோரும் இணைந்து பணிவிடை செய்ய சொல்லவில்லை. இல்லை, ஆண்டவர் அதான் தாய் பாருங்க, ஆண்டவர் ஆண்டுடைய தாயங்களின் பெருமை இல்லை. ஆனால் அவர் எண்ணியிருக்கிற அடையாளம் பசித்தோரை நலன்களால் நிரப்பினார் ஆண்டவர், சிறுகூட்டோரை சிறடித்தார் ஆண்டவர். அப்படியே கடவுளை கொடுத்து வளர்த்து வைத்துக் கொண்டு தான் குறைக்க வைத்துக் கொண்டு நான் பணிவிடை செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறவரை மற்றவர்களுக்கு வந்து பணிவிடை செய்ய நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு தேவையில்லை. கடவுளோடு இருக்கிறார். அவரை எனக்கு தேவையானது சந்திப்பை அமைப்பதுதான் பணிவிடை செய்ய புறப்படுகிறார். அதே போலதான் நீங்களும் நான் பேசும்போது சொல்லி கத்தோலிக்க கிறிஸ்து என்றாலே மகிழ்ச்சி பிள்ளைகள், சந்தோஷத்தின் பிள்ளைகள், மனநிலையோடு பணிவிடை செய்தவர்கள், பகிர்ந்து கொள்கிறவர் நாம் அனைவரும் அவை நம்பிக்கை இருப்பதை தேவையான அனைத்து மக்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வதுதான் அங்கு நாம் புதிய வேலைகளாக மாறுகிறோம். அனைவரும் எவ்வாறு ஒரு புதிய உடன்படிக்கை வேலைக்கு நம்மை ஆஸ்வதிக்கின்றார், அதே போல் நாமும் பிறருக்கு பணிவிடை செய்து பிறருடைய தேவையை சந்திக்கும் பொழுது நாம் புதிய உடன்படிக்கை வேலைகள் என்பதைதான் இது நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிற ஒரு செய்தி. விரைவாக இந்த அனைத்து பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர் வாழ்ந்த பொழுது எப்படியெல்லாம் பணி செய்தார். இப்போது புரிதலாக இன்னும் நமக்காக எவ்வாறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வாழ்ந்த பொழுது ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது. அந்த குடும்பத்தார் பகுதியிலே அவர் எப்பொழுதுமே அந்த குழந்தைகளை, அனாதைகளை, நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை, தொழில்நுட்பால் பாதிக்கப்பட்டவர்களை, வீதியில் கிடைக்கின்றவர்களை, உணவுடன் தவிர்த்துவதற்கெல்லாம் தோல்வி சுமந்து கொண்டு வந்து அவருடைய இல்லத்தில் வைத்து பாதுகாத்து வருகிறார். ஒரு நாள் குடும்பத்தார் பகுதியிலே சென்ற பொழுது ஒரு சிறுவன் அப்படியே சுருக்கி கொண்டு மடக்கி கொண்டு படுத்து வருகிறார். அப்போ அந்த தாய் அந்த மகனுக்கு சென்று இவ்வாறு இருக்கின்றார் சொல்லி அந்த மகனை அழைத்து தூக்கிக்கொண்டு தங்கள் கொண்டு வருகிற மகனை தூக்கி தோல்வியை போட்டுக்கொண்டு தன்னுடைய இல்லத்தில் கொண்டு வந்து அவனை சுத்தம் செய்து குடிக்க வைத்து புதிய ஆடைகளை போட்டு நல்ல ஒரு உணவை கொடுத்து அதை தங்க வைத்திருக்கிறார். ஒரு 3 நாள் ஆச்சு. நான் பையன் போயிட்டான். எடுத்து பார்க்குறாங்க, எல்லாம் பொழுதும் எங்கேயுமே இல்லை. பையன் ஓடிட்டான், பழைய இடத்துக்கு ஓடிவிட்டான். அதனால பயந்தாங்க பேச
ஒவ்வொரு மறுபடியும் அந்த பையன் தான் பார்த்துட்டு எந்த இடத்துக்கு பார்த்தாரோ அதே இடத்துக்கு தான் படுத்துக்கிறான். மீண்டும் அவனை தூக்கி வாங்கி தோல்வி வைத்துக் கொண்டு மீண்டும் வந்து பாதுகாப்பு செய்து உணவு கொடுத்து அங்கே வைக்கிறார்கள். அப்போது அம்மா தன்னுடைய சகோதரிகளுக்கு அறுவசப்படுத்து அவருடைய பத்திரமா பார்த்துட்டேன். மறுபடியும் ஓட வேணாம் அப்படின்னாலே போங்க. எங்கே போனீங்கன்னா சிவன் பாருங்கள் கண்காணித்து வேண்டும். அவன் எங்கே சேர்ந்து அமர்கிறானோ உட்கார்ந்தானோ தகுதியான இடத்துக்கு போய் அவனை மீண்டும் வாப்பத்து மழை கொள்வார்னு சொல்லிட்டு அனைத்து அவனை போயிட்டார். அதே போல போயிட்டான் அந்த பையன். பாடு சொன்னாலே போனான். அவனை கேட்டே போனான். அப்பா ஒரு மாறி மாறி போய் சேர்ந்தார். பையன் ஒரு இடத்துல அவர் வளர்த்தாங்க. போய் ரெண்டு போனார். அது ஒருபாடு இந்த அரசுகளாக சேர்ந்து சிறுவனத்தை கேட்டார்கள், எதற்காக வீட்டை விட்டு இப்படி அடிக்கடி ஓடி வருகின்றார்கள்? நீ இங்கே தங்கிக்கொள்ளலாமே, வீட்டை தங்கியிருக்கலாமே. ஏன் வாக்கு செய்கிற சிறுவன் கேட்க சிறுவர் சொல்லிட்டார், அது என்னுடைய வீடு அல்ல. அதுவா எனக்கு நிம்மதியை தருவது கிடையாது. நிச்சயமாக வீடு எனக்கு வீடு கிடையாது. என்னுடைய வீடு என்னுடைய தாய் இருக்கிறதான் என்னுடைய வீடு. பையன் சொல்றாரு, சரி என்னுடைய தாய் இருக்கிறதான் என்னுடைய வீடு. இந்த இடத்துல நான் தங்குவேன். என் தாய் என்னிடம் இருக்கிறார்கள். நான் தங்கும்போது எனக்கு மகிழ்ச்சி உண்டு, நிறைவு உண்டு, ஆனந்தம் எனக்கு உண்டு. அவை என் தாய் வீடுதான் இருக்கிறார். அப்போதான் தாய் தான் அந்த பையன் அது சொல்றது. அந்த தாய் பூர்ணம் குழுமாக குழுக்களால் பாதிக்கப்பட்டு படுத்தப்படுத்த இருக்கிறார் தாய். அதை பார்க்கும்போது அது சொல்றார், என் தாய்க்கு தான் என்னுடைய வீடு, இதுதான் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. எந்த பாடலை சகோதர சகோதரி, இதுதான் நம்முடைய வீடு. அனைவரையாக எங்கே இருக்கின்றாரோ அதுதான் நம்முடைய வீடு. மற்றவர்கள் நம்மை பற்றி பேசுவார்கள், நீங்கள் சிலை வழிபாடு செய்கிறீர்கள், அதை செய்கிறீர்கள், இதை செய்கிறீர்கள், இதெல்லாம் தவறு என்று சொல்வார்கள். சிந்தித்து பாருங்கள், சிறுவன் பாதிக்கப்பட்ட சிறுவன் அந்த தாய்க்கு இடமாக எனக்கு வீடு சொல்லுங்கள். இந்த உலகத்தை மீட்பதற்காக தன் ஒரே மகனை கொடுத்த தாய்க்கு இடதான் நம்முடைய வீடு கத்தோலிக்க சொல்லாமல் அனுபவிக்க வேண்டால் இதை விட சிறந்தது எதுவுமே இருக்க முடியாது. இந்த அனைவரையால் தான் நம்முடைய தாய். இந்த தாயின் இடத்தில் தான் நன்கொடை இருக்கிறது. இந்த தாய் இருக்கிற இடத்தில் தான் இயேசுவாக இருக்கிறார். இந்த தாய் இருக்கிற இடத்தில் தான் தந்தையார் கடவுள் இருக்கின்றார். அழைத்த கடவுள் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியார் தூயாவியார் என்றுதான் இருக்கின்றார். எந்த மரியாதையில் அந்த திரிய கடவுள் பிரசன்னமாக இருக்கிறார். அவர் அந்த திரிய கடவுளையும் அனைவரையான வீட்டுக்கு ஓட முடியாது கடவுளை. இப்பொழுதுதான் எனக்கு கண்கள் திறக்கப்பட்டு சொல்வார், நச்செய்தி கேட்கவில்லை, இன்னும் நச்செய்தி தரப்படுகிறது. அதை செவி சாதிக்க மனம் வேண்டும், பக்குவம் வேண்டும். அதுதான் கடைசி திருவிழா நிறைவேற்ற சொல்லி அனைவரையால் அந்த எளிமையான குழந்தை எடுத்தார். கல்வாரி வகையான குழந்தை அழைத்து சென்றார், பணியாற்றினார். அந்த திருவிழா திருவிழா ஏற்று செயற்பட்டு சொல்ல திருவிழத்தில் தாயை போல எங்கு எதிராக இருப்பது கடவுளுடைய திட்டம், அவருடைய செயல்பாடு, அவருடைய திருவிழம், அவருடைய மனசாட்சி தான். நானும் அவரோடு இணைந்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு கத்தோலிக்க என்றால் அந்த தாயிற்கு இடமாக அந்த தாயின் இடத்தில் கடவுளின் அருள் இறக்கும் ஆசை எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு அந்த அன்னையின் திருவிழா சேர்க்கிற வேலையை கண்கள் ஒரு சக்கரம் மூடிப்பார். தாய்க்கு இந்த தாயினுடைய கடவுள் அருள் கிடைக்கின்றதாக கேட்கிறது. ஒரு செகண்ட் கண்கள் மூடி உண்மையாக கண்கள் மூடுங்க. யோசித்து பார்க்க அம்மா இடத்தில் ஆசை முடியிருந்தால் நான் உண்மை நம்பிக்கை விசுவாசிக்கிறேன். எனக்கு மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. என்னிடத்தில் கடவுள் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், தூயாக இருக்கிறார், ரப்பனாக இருக்கிற உலக முடியும் அவர் இருக்கிறார். நான் நம்பிக்கை விசுவாசிக்கிறமா என் மகிழ்ச்சியை பற்றி சொல்லி நல்லாடுவோம். ஆமாம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அல்சாதக சகோதரிகள், துறவரத்தா அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உன் பணியை நாங்கள் வாழ்வாக்கி வாழிட தேவையான அறிவை பொழிய வேண்டும் என்று இறைவாவுமே மன்றாடுகிறோம்.
இரக்கம் காட்டுபவரே என் இறைவா, நாங்கள் ஆன்மீக வாழ்வில் வரம் பெற ஒவ்வொரு நாளும் எங்களை நல்வழியில் நடத்தி செல்ல நீ கொடையாக தந்த என் பங்கு தந்தைக்காகவும் உதவி பங்கு தந்தைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களின் கருத்துக்கள் நிறைவேற நீ துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். கருணை கடலே என் இறைவா, நீர் உமது உடலையும் இரத்தத்தையும் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து சாட்சிய வாழ்ந்து வாழ்வதை போன்று நாங்களும் சுயநலம் மறந்து பிறநலம் நாடும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். வாழ்வின் நாயகனே இறைவா, இத்திருவருட் சாதனத்தை நாங்கள் பெறுவதற்கு எங்களை பயிற்றுவித்த மறைபள்ளி ஆசிரியர்கள், அருள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நல்ல உடலுள்ள சுகம் தந்து அவர்கள் தொடர்ந்து ஞான காரியங்களில் ஈடுபட தேவையான ஆற்றலை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வில் விடிவெளியே என் தேவா, நாங்கள் ஞான காரியங்களில் வளர நீ எங்களுக்கு கொடையாக கொடுத்த என் ஞான பெற்றோருக்காக கொண்டாடுகின்றோம். அவர்களை இறைவாக ஆசீர்வதித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கடற்கரை விளக்கே தேவா, எங்களின் வாழ்வுக்கு ஒளியாகவும் நல் வழிகாட்டியாகவும் இருக்கின்ற என் பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உடலுள்ள நலனையும் நீண்ட ஆயுளையும் தந்தருளும். நீர் உமது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததை போன்று நாங்களும் வாழ எங்களுக்கு தேவையான பணிவை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் மூச்சே என் தேவா, நீ இவ்வுலகை அன்பால் வழிநடத்தியதை போன்று நாங்களும் உமது தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் பெற்று நற்பேறு பெற்றவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சுயநலமில்லா சுடர்விளக்கே இறைவா, மெழுகுவர்த்தி எவ்வாறு தன்னை அழித்து பிறருக்கு ஒளி தருகிறதோ அதை போல் உன் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உண்ணப்போகும் நாங்களும் பிறருக்கு வழிகாட்டியாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகை ஆளும் உன்னத இறைவா, எமது நாட்டு தலைவர்களை உமது கையில் ஒப்படைக்கின்றோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் சுயநலம் கருதாது பொதுநலம் கருதி சேவை செய்ய வேண்டிய அருளை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதி தருவனே என் இறைவா, வைநாட்டில் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். சிறு வயதிலே பெற்றோரை இழந்து வாழ்வே போராட்டத்தில் சிக்கி தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு நீரே தாயும் தந்தையுமாக இணைந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலம் தரும் நல்ல ஆளுமையே இறைவா, இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு தங்கள் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் வயநாட்டு மக்களுக்காக மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் அவர்களது தேவைகளை நீ சந்தித்து அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, எமையாவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முகம் சொல்லும். ஆகவே நாமே பொழுது இக்காரியங்களை தூயவர்களும் இவ்வாறு இயேசுவே உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. பாடுகளுடன் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் அனைவரும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீ வருவரும் கோவலன் இறப்பினை ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் இப்படைப்பினத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்தில் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தோடு எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கோடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வருகையிருக்கும் மது திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் மதிசாமி, எல்லா பொதுவுடையினர் குறிப்பாக இன்று இயேசுவின் திருவுடலை உணர்கின்ற 4 குழந்தைகளை மனமாக சமர்ப்பிக்கின்றோம். அன்பு தகப்பனே, நீதாமே அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர். உடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், போற்றாளர்கள் குழுவிற்கும் ஒவ்வொருவரையும் உமதமாக சமர்ப்பிக்கின்றோம். அன்பு தகப்பனே, நீ நிறைவாக அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான வரங்களால் நிரப்புகிறோம். உமது அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நினைவு கூறுகிற தருணத்தில் இவ்வும் அன்னை கொடுத்த பெரிய பரிசு என்னகம் என்றால் அதே பரிசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்தருள மன்றாடுகிறோம். எங்களை உமது அன்பினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் வளர்ச்சியினாலும் நிரப்புகிறோம். உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்கிறோம். மேலும் இயற்கையில் எதிர்ப்புகளும் மிகவும் நீங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருப்பங்களை கேட்கிறோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளை கண்ணி தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவர்களும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாராட்டுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் அங்கே உரியதே.
கேள்வி கேட்போம். முதல்ல கேட்டுருக்கோம். இப்போ நீங்கள் யார் உட்கொள்ள போறீங்க? யாரை சொல்லுவோம். கைக்கு சொந்தமாக சொல்லுங்க. ஏசப்பா உட்கொள்ள போறீங்க. ஏசப்பா உள்ள இந்த அப்பத்தை ரசில் இருக்கிறாரு யார் யாரும் ஏசப்பா இந்த அப்பத்தை ரசில் இருக்கிறார் சொல்லி கொடுத்தது யாரு? யாரும் சொல்லிக் கொடுப்பாரு. யாரும் புரிஞ்சு சொல்றாரு. யாரும் சொல்லிக் கொடுத்தாரு. அப்பத்தில் இருக்கிறாரு யார் சொல்லிக் யாருமே சொல்லலையா? அப்பா அம்மா சொல்லலையா? சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? சரி, முதல் முறையாக ஆண்மையே சொன்னாரு. இந்த வார்த்தையை நீங்க நம்புறீங்களா? நம்ம இது எனக்கு உடல் இது எனக்கு ரத்தம் சொல்லி ஆண்மையே எந்த நேரத்தில் சொன்னாரு? வேற ஒருத்தர் பின்னாடி இறுதி இரவு உணவுல சொன்னாரு. அப்பத்தி ரசத்தை எடுத்து ரொட்டி எடுத்து எனது உடல் அடையுள்ள சொன்னாரு. இன்றைக்கு இந்த அப்பத்தில ரசத்தை இருக்கிறார் சொல்லி ஒன்றை நீங்க நம்புறீங்களா? நம்பலையா? அண்ணன் பெரியால் முதல் முறையாக குழந்தைய உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு உலகத்துக்கு இயேசுவை பகிர்ந்து கொடுப்பது யார்? ஒவ்வொரு நாளும் உடனடி ரத்தத்தையும் இது எனக்கு உடனடி ரத்தத்தையும் பகிர்ந்து கொடுப்பது யார்? யாரும் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பகிர்ந்து கொடுக்கிறார். இப்பொழுது இறந்தவர்கள் சொன்னார், அவங்க ஒருத்தர் தான் ஒவ்வொரு நாள் பகிர்ந்து கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை படைத்து கொடுக்கிறார். ஒருத்தர் சொன்னார், இந்த இறந்தவர்கள் அதிகாரம் போகலாம். எப்பா உங்களுக்கு பேசுறீங்க என்ன பாருங்க யார் சொன்னது? பெற்றோர் சொல்ற பிள்ளைகளுக்கு குருவான ஒருவர் தான் உலகத்தில் எந்த செய்யலும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை படைத்து கொடுக்கின்றார். அப்ப அந்த குருக்களை மதிக்க வேண்டும் கடமை மறந்துவிடுவார். குருக்களை பற்றியாக அவமானப்படுத்துவார், அசிங்கப்படுத்துவார். சிறு பிள்ளைகளை நீங்க கொடுத்தோம் குருவாக இருந்தாலும் மரியாதை குரு எனக்காக வருகிறார், எனக்கு கடவுளை கொடுக்க வருகிறார், இயேசு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அளிப்பதுதான். இப்போது நாம் இயேசு சொல்லுகின்றோம். இப்பொழுது அதே இயேசு சமாதானத்தை கொடுக்க வருகிறார். ஏன் சமாதானம் சொல்லிக் கொடுக்கிறார்? சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவை ஆக நாம் விசுவாசி ஆண்டவரே
உங்களை காப்பதற்கு நாம் விசுவாசிக்கிறேன் வரவேற்கிறேன் சொல்லி நீங்கள் வரவேற்கிற நம்பிக்கையோடு வரவேற்கிறீர்கள். வேடிக்கைலாம் பார்க்கக்கூடாது. சரியா? குக்கட் யாரு இந்த வந்து பாருங்க. வேற எங்க பராமரிக்கூடாது. மெழுத்து எங்கே போகிறது. அந்த மெழுத்துக்கு அடையாளம் கிறிஸ்து ஒளியாக இருக்கிறதை முதல் காட்டுகிறது. மெழுத்து காட்டுகிறது. அது கிறிஸ்து ஒளியாக கிறிஸ்து உள்ளத்தில் வரும்பொழுது அந்த ஒளியாக என்ன செய்கிறது? அணைக்கப்படுகிறது. கிறிஸ்து தான் உங்களுக்கு ஒளிகள். யார் இது அடையாளம்? அடையாளம் கிறிஸ்து உங்களை தன்னை உருக்கிக் கொள்கிறார், கரைந்து கொள்கிறார். அந்த கிறிஸ்து அவருக்கு ஒரு வாழ்விற்கு இனிமேல் இந்தியிலிருந்து அவர் ஒளியாக போகிறார். அந்த ஒளியை விட்டு வேற ஒளிக்கும் போகக்கூடாது. அதான் அடையாளம். நீங்க வரும்போது உலக ஒளியோடு நான் இந்த ஆலயத்துக்கு போகும்போது கிறிஸ்து ஒளியோடு நான் போகிறேன். கிறிஸ்து என்னிலிருந்து ஒளியாக போகிறேன் சொல்லி அந்த ஒளியை உருவாக நாட்களுக்கு வழங்கும்போது அனைத்து வந்து தேசிய கொடுப்பார். இதான் நம்பிக்கை. புரிஞ்சா சொன்னது? புரியுது புரிஞ்சா? எங்க வேடிக்கை பார்த்து என்ன சொல்றாங்க? ஓகே. ஆண்டவரே, எங்கள் அனைத்து வெளியிட்டு எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுள்ளவர்கள் கொண்டாடுகிறோம். இரட்டத்து உதவியால் நாங்கள் எல்லாருமான பாவக்கரைகளிலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாய் மகிழ்வாய் என்று வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருக்காகவும் மேற்படாத இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிகிறேன். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், பாவக்கரை எல்லாம் பாராமல் உமது தெய்வீகத்திற்கு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் விரைவான ஆரோக்கியத்தையும் அடைந்திருப்பீராக. என்னை வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அருளும் அமைதியோடு என்றும் இருப்பதாக. தெய்வீக சமாதானத்தை நாம் கொடுக்கிறோம். சமாதானம். பகிர்ந்து வாழ்வதிலும் நாளும் வளர்ந்திட துணை புரியும். ஆமென்.
எங்களுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கீழ்ப்படுவதையும்
தாங்களை தருகிறார்கள். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு எப்போதும் தங்கும். இயேசுவே நீர் எங்களை திடப்படுத்தி அருளும். சோர்வுறும் போது எங்களுக்கு தைரியத்தை தாரும். நோய்களிலிருந்து எங்களுக்கு குணத்தை தாரும். எங்களை காப்பாற்று. எங்களை எப்பொழுதுமே நீர் வழிநடத்தி செல்லும். ஆமென். அன்பின் வெளிப்பாடாக பொன்னாடையை புதுநன்மை பெற்ற சிறுமி மோனியா தந்தைக்கு அணிவித்து மகிழ்கிறார். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், திரு ரத்னம் அவர்களை நீங்கள் அறிவீர்கள். அவர் ஒரு நாள் என்னிடம் வந்து சொன்னார், அதை நான் சிறு வயதிலிருந்தே ஏதோ நினைச்சு மனசில் தோன்றதை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன். ஒரு 40 ஆண்டுகளாக அதெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறேன், படியுங்கள் என்று என்னிடம் கொடுத்தார். அதை நான் படித்து பார்த்தேன். பிறகு நான் சொன்னேன், இதை ஒரு புத்தகமாக போடலாமே. அதெல்லாம் வேண்டாம் என்றார். இல்லை, போடலாம் என்று நான் வற்புறுத்தி அதை புத்தகமாக இன்று கொண்டு வந்திருக்கிறேன். நான் அதனுடன் சொன்னேன், நீங்கள் இதை வைத்தால் 100 ஆண்டுகள் கூட இந்த புத்தகம் உங்களுடைய நினைவை சுமக்கும். உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருமே எங்கள் தாத்தா ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள் என்று நான் இதை தயார் செய்து அதற்கு ஒரு பேரை ஒரு இடத்துல பார்த்தேன். மேலும் உருகி உருகி என்று இருந்தது. அதற்காக அந்த புத்தகத்தினுடைய தலைப்பை மேலும் உருகி உருகி என்று சொல்லி திருவாளர் ரத்னம் அவர்கள் எழுதிய புத்தகத்துக்கு பேர் வைத்து அதை நாம் வெளியிடுகிறோம். அனைவரும் பலதரப்படைகளுக்கும் அதை You have cleansed us through the sacrament of reconciliation and have entered our hearts in the form of Eucharist, created us the spirit of serving and glorifying you. We thank and pray for our parish priest, assistant parish priest, teachers and parents who prepared us for this special day. Dear God, bless all of them with your praises. Amen. இப்போது நம்ம போஸ்ட் பண்ணலாம் சொல்லுவோம். I am feeling Jesus is coming into me. You are feeling that Jesus is coming into you. Yes, already come. Okay, yes, coming to you. You are happy? Something is going inside your heart. Something holy
இதயத்திற்குள் தூய்மையை உணர்கிறேன். ஓகே, சம்திங் ஹோலி. நான் சொன்ன பாவங்களை எனக்கு மன்னிச்சு. So you feel sorry for your sins. Okay, உன் பாவங்களுக்காக நீ மன்னிப்பை கேட்கிறாய். மன்னி. Feeling so blessed for it. Feeling so blessed. That's very good. ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உணர்கிறாய். முன்பிருந்ததை விட இப்போ கடலை முன்பிருந்ததை விட கடவுளோடு நீ இன்னும் நெருக்கமாக இணைந்திருக்கிறாய். ஓகே, சூப்பர். லாஸ்ட் பவானி, நீ கண்டிப்பா பேசியார்கள். பவானி இப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்டியனா மாறியிருக்காங்க, ரோமன் கேத்தலிக்கா மாறியிருக்காங்க. சொல்லுங்க. So you are happy to be a Christian? Okay, God bless you. Shona, last one. புதுசாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நான் என்ன பார்த்துக்கலாம் கடவுள்கிட்ட ரொம்ப கிட்ட நெருங்கமாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மிகுந்த அன்போடு நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நன்றி. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். மனித இனத்தை